ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூதுவளையோட மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நமது நாட்டில் சித்தம், ஆயுர்வேத மருத்துவத்தில் தூதுவளையின் இலை மட்டும் இல்லாமல் இலை, பூ, காய் என அனைத்துமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தூதுவளையை பயன்படுத்தி என்னென்ன நோய்களை தீர்க்க முடியும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜலதோஷம், காய்ச்சல், சுவாச நோய்கள், ஞாபக சக்தி, பித்தம், இரத்த சோகை, விசக்கடி, நீரிழிவு, புற்றுநோய் என பல்வேறு நோய்களுக்கு தூதுவளை மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் நெஞ்சில் உள்ள சளியை கரைப்பதில் இது முதலிடம் பிடிக்கிறது. இப்படி பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக தூதுவளை பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் தூதுவளை இலை மட்டுமே பயன்படுத்தப்படுவது இல்லை. ஒரு சில நோய்களுக்கு தூதுவளை இலையும், ஒரு சில நோய்களுக்கு தூதுவளை பூவும், ஒரு சில நோய்களுக்கு தூதுவளை காயும் பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு நோய்க்கும் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை இப்போது பார்க்கலாம். எண்ணற்ற மருத்துவ மூலிகைகளை கொண்ட நாடு நமது இந்தியா. நம் நாட்டில்தான் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போன்ற பல மருத்துவ முறைகள் தோன்றியுள்ளன. இவற்றில் மருத்துவ சிகிச்சைக்கு பெரும்பாலும் மூலிகைகள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படி பயன்படுத்தப்படும் மூலிகைகள் அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகை தான் தூதுவளை. தூதுவளை பயன்படுத்தி பெறும் நன்மைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தூதுவளை இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் பயிராகும் மூலிகை வகைகளில் ஒன்று. இதற்கு தூதுவளை, சிங்கவல்லி, அலர்க்கம் என்று பல பெயர்கள் உண்டு. இது இந்தியா முழுவதிலும் வேலிகளில் வளரும் ஒரு வகை கொடியாகும். இதில் சிறு சிறு முட்கள் நிறைந்து காணப்படும். தூதுவளையின் இலை மட்டும் இல்லாமல் இதன் வேர், பூ, காய் என அனைத்துமே மருத்துவ பயன்கள் நிறைந்தது. இருமல் நீங்க. இருமல், இரைப்பு, சளி முதலிய பிரச்சனைகளுக்கு தூதுவளை இலையை பறித்து நன்றாக சுத்தம் செய்து அதனுடன் மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கி துவையல் செய்து தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வர இருமல், இளைப்பு, சளி நீங்கும். கால்சியம் குறைபாடு நீங்க. தூதுவளையில் கால்சியம் சத்து அதிகம் நிறைந்து உள்ளதால் எலும்பையும் பற்களையும் இது பலப்படுத்தும். அதனால் தூதுவளை கீரையை பருப்புடன் சேர்த்து சமைத்து அதனுடன் நெய் சேர்த்து 48 நாட்களுக்கு சாப்பிட்டு வர வேண்டும். இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் உடலில் கால்சியம் சத்து அதிகரித்து எலும்பு மற்றும் பற்கள் பலப்படும். வாதம், பித்தம் குறைபாடு நீங்க. மிளகு, கல்பகம் 48 நாட்கள் சாப்பிட்ட பின் தூதுவளை கீரையை சமைத்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வாதம், பித்தத்தால் ஏற்படும் நோய்கள் நீங்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க. தூதுவளை கீரையை நெல்லில் உலர்த்தி பின்னர் அதனை பொடியாக்கி வைத்துக்கொண்டு காலை, மாலை இரு வேளையும் தேனில் கலந்து பத்தியம் இருந்து சாப்பிட்டால் இளைப்பு, இருமல் நீங்கும். உடல் வலுவடையும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் ஜீரண சக்தியையும் தூண்டும். தூதுவளை இலையை நன்றாக அரைத்து அடைபோடு செய்து சாப்பிட்டு வந்தால் தலையில் உள்ள சளி குறையும். இருமல், நமைச்சல், காது மந்தம், வயிற்று பொறுமல், மந்தம் போன்றவைக்கு இது சிறந்த மருந்தாக இருக்கும். கண் நோய் நீங்க. மூக்கில் நீர் வடிதல், வாயில் அதிகளவு நீர் சுரப்பு, பல் ஈறுகளில் நீர் சுரத்தல் போன்றவற்றிற்கு தூதுவளை கீரை சிறந்த மருந்தாக இருக்கும். தூதுவளை காயை சமைத்தோ அல்லது வற்றல் ஊறுகாயாக செய்து 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தால் கண்ணில் உண்டான பித்த நீர் அதிகரிப்பு மற்றும் கண் நோய் நீங்கும். தூதுவளை பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் அது உடலுக்கு வலுவை கொடுக்கும். தூதுவளை பழத்தை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இருமல், மார்பு சளி நீங்கும். தூதுவளை கீரை, வேர், காய் இவற்றை வத்தல் அல்லது ஊறுகாய் செய்து 40 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கண் எரிச்சல், கண் நோய் நீங்கும். தூதுவளை இலையை குடிநீர் செய்து அருந்தி வந்தால் இருமல், இளைப்பு நோய் அணுகாது. தூதுவளை இலையை முறைப்படி சாப்பிட்டு வந்தால் நீண்ட ஆயுளோடு வாழலாம் என்பது முன்னோர்களின் கருத்து. புற்றுநோய்க்கு சிறந்த மருந்து. தூதுவளையில் மருத்துவ பயன்கள் நிறைந்து காணப்படுகிறது. இது சயரோகம், பிரைமரி காம்ப்ளெக்ஸ், ஆஸ்துமா, டான்சிலிட்ஸ், தைராய்டு கட்டிகள், வாயில் மற்றும் கன்னத்தில் ஏற்படும் கட்டிகளுக்கும் காதில் ஏற்படும் எரிச்சி கட்டிக்கும் பயன்படுகிறது. சளியை கரைப்பதில் முதலிடம் பெறுகிறது. தைராய்டு கட்டிகள் தோன்றியவுடன் தூதுவளையை பயன்படுத்தினால் நிரந்தர தீர்வு கிடைக்கும். தூதுவளை இலையை சுத்தம் செய்து 15 முதல் 50 கிராம் வரை எடுத்து ஊற வைத்த அரிசி சேர்த்து அரைத்து ரொட்டி செய்து காலை உணவாக 3 ரொட்டிக்கு குறையாமல் சாப்பிட்டால் பூர்ண குணம் ஏற்படும். 15 நாட்களுக்கு பின் தொண்டை வலி குறைய ஆரம்பித்து பிறகு படிப்படியாக நோய் குணமாகும். 15 கிராம் அளவுள்ள தூதுவளை இலையை எடுத்து 500 மில்லி தண்ணீரில் போட்டு அது 200 மில்லியாக வரும் வரை சுண்ட காய்ச்சி வடிகட்டி 30 முதல் 40 மில்லி வரை ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த கஷாயத்தை சாப்பிட்டு வந்தால்
இருமல், இளைப்பு, சளியுடன் கூடிய காய்ச்சல் குணமாகும். 20 கிராம் தூதுவளை இலையை நெய்யில் வதக்கி துவையலாகவோ சட்னியாகவோ பச்சடியாகவோ தயாரித்து பயன்படுத்தினால் நோய்கள் குணமாகும். இப்படி தயாரித்த துவையலை சாப்பிடும்போது காலை, மதியம், இரவு உணவுடன் சேர்த்து சாப்பிட்டால் நல்ல பலனை தரும். இவ்வாறு வாரத்தில் 2 நாளாவது சாப்பிட்டு வந்தால் நோய் தடுப்பு மருந்தாகவும் நோயை தீர்க்கவும் பயன்படும். இந்த முறையில் தூதுவளையை பயன்படுத்தினால் நுரையீரல் நோய்கள் வராமல் நுரையீரல் பாதுகாக்கப்படும். ஆஸ்மா, ஈஸ்னோஃபிலியா நோய் வராமல் தடுப்பு மருந்தாகவும் வந்த பின் நோய் தீர்க்கவும் பயன்படுகிறது. தூதுவளையை பயன்படுத்தினால் மூளை வலுப்பெறும், நரம்புகள் வலிமையடையும், நினைவாற்றல் பெருகும். தூதுவளை காயை மோரில் ஊற வைத்து வத்தலாக செய்து காய வைத்துக்கொண்டு பனி மற்றும் மழை காலத்தில் எண்ணெயில் பொரித்து சாப்பாட்டுடன் சேர்த்து சாப்பிட்டால் ஆஸ்மா குணமாவதோடு நுரையீரல் வலுவடையும். தூதுவளை இலையை பொடியாக்கி ஆஸ்மா நோயாளிகள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும். தூதுவளை பொடியுடன் திப்பிலி பொடியை சமளவு எடுத்து தேநீர் குழைத்து சாப்பிட்டால் இருமல் உடனே நீங்கும். தூதுவளை பொடியை பசும்பாலில் சேர்த்து சாப்பிட்டால் பித்தத்தால் ஏற்படும் மயக்கம் தீரும். தூதுவளை பொடியை எருமை மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை நீங்கும், இரத்தம் விருத்தி அடையும். தூதுவளை இலை சாறு 100 மில்லி, பசினை 30 மில்லி இரண்டையும் சேர்த்து தூள் செய்த கோசம் 5 கிராம் சேர்த்து காய்ச்சி வைத்துக்கொண்டு இதில் 1 ஸ்பூன் தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் சாதாரண இருமல் முதல் கக்குவான் இருமல் வரை அனைத்தும் குணமாகும். பத்தியம் தேவையில்லை. இதை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். தூதுவளையை அடிக்கடி பயன்படுத்தும் போது புற்றுநோய் வருவதை அது தடுக்கும். தொண்டை புற்று, கருப்பை வாய்ப்புற்று ஆகியவற்றிற்கு தூதுவளை நல்ல பலனளிக்கும். தொண்டை புற்று, வாய்ப்புற்றுக்கு நல்ல மருந்தென்று ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. புகைப்பழக்கம், மது பழக்கம் போன்ற பின் விளைவுகளால் உண்டான புற்றுநோய் என கண்டறியப்பட்டால் ஆரம்ப நிலையிலேயே தூதுவளை இலை பயன்படுத்தி சில மாதங்களில் மீண்டும் குணம் பெற்றுவிட முடியும். சித்த வைத்திய முறையில் தயாரிக்கப்படும் தூதுவளை எண்ணெய் பல நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. தூதுவளை நெய்யை 1 முதல் 2 தேக்கரண்டி அளவு சாப்பிட்டால் எலும்புருக்கி நோய்கள், ஈலை, இருமல், கப நோய்கள், மேக நோய்கள், வெப்பு நோய்கள், இரைப்பு, இருமல், இளைப்பு நோய்கள் போன்ற நோய்கள் குணமாகும். தூதுவளை காயை சமைத்து சாப்பிட்டால் கபரோகம் தீரும், பித்தம், வாயு நிவர்த்தியாகும். ஞாபக சக்தி. வயது கூடிக்கொண்டே செல்லும் காலத்தில் பலருக்கும் ஞாபகத்திறன் குறைவது சகஜமான ஒன்று. அனைத்து வயதினரும் தொடர்ந்து தூதுவளை இலை பயன்படுத்துவதால் மூளை நரம்புகள் வலிமையடையும். இது மூளையில் இருக்கும் செல்களை தூண்டி நினைவாற்றல் பெருக உதவியாக இருக்கும். தேள், பூரான், தேனீ, விஷவண்டுகள் போன்றவை கடித்தால் கடிப்பட்ட நபர்கள் உடனடியாக தூதுவளை இலை பொடியை தண்ணீரில் கலந்து சாப்பிட்டால் விஷ ஜந்துக்களின் கடியால் உடலில் பரவும் விஷம் முறியும். இப்படி எண்ணற்ற மருத்துவ பயன்களை கொண்ட தூதுவளையை பயன்படுத்தினால் நோயின்றி வாழலாம் என்பது நமது முன்னோர்களின் கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.